நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நாளே நல்லா இல்லைன்னு. முதல்ல லக்ஷ்மி, இப்போ மலிஷ்கா, இந்த 2 பேரும் என்னை விட மாட்டேன்றாங்க. எங்கே கிளம்பி போயிட்டா, ஆனா திமிரா கிளம்பி போறா. போய் தொலைட்டும், எனக்கு என்ன வந்தது? என்ன பலி கொடுக்க பார்த்தால என்ன வேணா பண்ணிக்க போ. இந்த சோனியாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லேப்டாப் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என்னன்னு புரியல. எவ்வளவு கேட்டோம் மாட்டேன்னு சொல்லிட்டா. கடைசியில ஆபீஸ் வேலை இருக்கு, கொஞ்சம் லேப்டாப்ப கொடுன்னு கேட்ட அப்புறம் தான் லேப்டாப்ப கொடுத்தா. எனக்கும் தெரியும் லேப்டாப்ல பர்சனல் விஷயங்க இருக்கும். ஆனா கேட்கும் போது கொடுக்கணும் இல்லையா? நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்ல. நான் கொடுக்கறேன், அவளும் எனக்கு கொடுக்கறா. இன்னைக்கு என்ன பார்த்தா அவளுக்கு என்ன ஆச்சு? சரி விடு, ஒரு வழியா அவ கொடுத்துட்டால. பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். ஏ ஆயுஷ், என்ன பண்ற? ஹலோ, என்ன 2 பேரும் கோல்டா அந்த ஜூஸ் குடிங்க. வாவ் பானி, thank you. வெரி குட். நீ ஏன் கொண்டு வந்த? வெயிட்டர் கிட்ட சொல்லிருக்கலாமே. இல்ல, வெயிட்டர் தான் கொண்டு வந்துட்டு இருந்தா. நான் தான் சொன்னேன், வெயிட்டர் வெயிட், நான் கொண்டு போறேன். அடேங்கப்பா, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஷாலு, நீயும் கத்துக்கோ. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உன்கிட்ட இல்ல. ஏய், எப்ப பாரு என்ன எதுக்கு நடுவுல இழுக்குற? அட, இப்ப நான் தானே நடுவுல வந்தேன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். ஆயுஷ் உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி குறும்புக்காரங்க தான். நான் அவங்கள அங்க பார்த்தேன், செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. காகல்ஸ் போட்டுட்டு லக்ஷ்மி அக்கா கொண்டு வந்தாங்களா? யாரோட பாட்டி? எங்க பாட்டியாச்சே, எங்களை மாதிரி தான் இருப்பாங்க. அட முட்டாள், பாட்டி உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ தான் பாட்டி மாதிரி இருப்ப, புரியுதுல்ல? அதுவும் கரெக்ட் தான், சரியா தான் சொன்னேன். ஆனாலும் என்னோட பாட்டி கிரேட் தான். ஏன்னா சின்ன விஷயத்துல சந்தோஷப்படுவாங்க, அதோட ஜாலியா இருப்பாங்க. இது கரெக்ட் தான். அதோட இப்படிதான் இருக்கணும். சில நேரத்துல நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டோம். கரெக்ட். அக்கா, அண்ணே அண்ணே பார்த்து கொஞ்சம் மெதுவா குடிங்க. இந்தாக்கா, இன்னொன்னு குடி, இதையும் குடி. என்னாச்சு? நீ ஜூஸ் குடிக்கறியா இல்ல என்ன பண்ற? மொத்தமா குடிக்கற. ஏன் நீ என்னாச்சு? அப்படி என்னாச்சு? ரிஷி, ஓ அக்கா, சொல்ல போனா நீ எவ்வளவு புத்திசாலி. ஆனா மாமா விஷயத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்க. லாஸ்ட் டைம் சொல்றேன், மாமாக்கு யார் கூடயும் தப்பான உறவு கிடையாது, புரியுதா? மாமா ஒரு தப்பும் பண்ணல. அவர் தப்பு பண்றாரா? ஆஹா, நான் மறுபடியும் சொல்றேன், மாமாக்கு எந்த அஃபேரும் யார் கூடயும் கிடையாது, புரியுதா? அட நீ சொல்லு. ஆமா அண்ணி, அது ரிஷி ப்ரோக்கு அஃபேர் இருக்கு. ஆயுஷ், இல்ல இருந்தது அத சொன்னேன். ஆமா, அது முன்னாடி இருந்துச்சு. அது இருந்தது, அதெல்லாம் தெரியும். அந்த மலிஷ்கா தான். மலிஷ்காவே இல்ல, ரிஷிக்கு வேற யார் கூட அஃபேர் இருக்கு. அவனே என்கிட்ட சொன்னான். அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு அவன் என்கிட்ட சொன்னா. முதல்ல நான் பொய்ன்னு நினைச்சேன், ஆனா இப்ப இது உண்மைன்னு தெரியல. இல்ல என்ன பேசுறீங்க அண்ணி? ஏன் ரிஷி ப்ரோ என்கிட்ட சொல்லவே இல்ல? இவ்ளோ பொண்ணுங்களா? நான் சூஸ் பண்ணிருப்பேனே, ஏன் அப்படி தப்பு பண்றாரு? இல்ல ஜோக்கிங். ரொம்ப கேவலமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர். மோசமா இருந்துச்சா? முதல்ல அமைதியா இருங்க. அக்கா, மாமா உன்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காருக்கா. ஷாலு, நீ மறுபடியும் அத்தானுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்காத. அதனால என்ன? பேசுவேன் தான். இவன் எப்பவும் உனக்கு தானே பேசுறான். அப்ப இவன் மாமாக்கு தான் பறிஞ்சு பேசுவா. வாணி, இங்க பாரு ஆயுஷ், உனக்கு தான் எப்பவும் சப்போர்ட் பண்றான்ல. இவன் என்ன சொன்னாலும் நீ கேப்ப. ஆயுஷ், அப்போ நீயே சொல்லு. அதோட உண்மையை சொல்லணும், ஓகே? மனசுல பட்டத நேரா அக்கா கிட்ட சொல்லிடு. ஓகே, சொல்றேன். இப்போ நான் சொல்லிதானே ஆகணும். ஒண்ணு இருக்கு, ஒரு ரகசியம். நான் அத சொல்றேன். இங்க பாருங்க ஷாலு, பானி, அண்ணி, ரிஷி ப்ரோவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். பட் நம்மள தாண்டி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. நம்ம ரிஷி ப்ரோக்கு மலிஷ்காவை தாண்டி இன்னொரு அஃபேரும் இருக்கு. என்ன ஆயுஷ்? ஆமா. நீ என்ன பேசுற? ஆயுஷ், நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த மாதிரி தானே. இங்க பாரு ஆயுஷ், விளையாட்டுக்குன்னா இப்பவே சொல்லிடு. அப்புறம் விளையாட்டுன்னு சொன்னா உன்னை நான் ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுவேன், சொல்லிட்டேன். இது வேறயா? அப்படி என்ன பண்ணிடுவ? உன் கண்ணத்துல அரைவ. பானி, இவ்வளவு கொஞ்சம் பொடி. ஏன்னா நான் வேகமா ஊதுறேன்னு வை, இவ பறந்து போயிடுவா. என்ன அடிப்பாளாமே? இங்க பாரு, கண்டிப்பா அடிப்பேன். ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. இங்க வா அக்கா, நீ சொல்லு. என்கிட்ட நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ரிஷிக்கு யார் கூட அஃபேர் இருக்கு? உங்களுக்கு இது தெரியாதா? வெரி பேட்.
மலிஷ்காக்கு தெரியுமே. மலிஷ்காக்கு தெரியுமா? ஆ. ஆனாலும் மாமா பின்னாடி அலையறாளா? ஐ மீன் மாமாக்கு கல்யாணம் நடந்தாச்சு, ஓகே. ஆனாலும் யார் கூடயும் அஃபேர் இருக்கு. ஆனாலும் இந்த மலிஷ்கா மாமா பின்னாடியே அலைஞ்சுகிட்டு இருக்கா. மாமா என்னதான் பண்றாரு? அப்படின்னா இந்த மலிஷ்கா என்ன மாதிரியான பொண்ணு? அவ எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும். அது சரி, அந்த மூணாவது பொண்ணு யாரு? யார் கூட மாமா இல்ல 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 ஷாலு, அது பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. அக்கா இவன் கண்டிப்பா விளையாடுறான். அது பொண்ணு இல்லனா பையனா? ஏய் சீ 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 சீ, இல்ல இல்ல, நான் பையன் சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, அது பையன் இல்ல, பையன் இல்ல, எந்த பையனும் இல்ல. தேவையில்லாம உளராத. சும்மா ஜிலேபி மாதிரி சுத்தி வளைச்சு பேசாம என்ன ஏதுன்னு கரெக்டா சொல்லு. பொண்ணு இல்லன்னு சொல்ற, பையனும் இல்லன்னு சொல்ற, அப்ப அது யாரு கூட? அதத்தானே சொல்றேன் நீ. மூணாவதா யாரோ இருக்காங்க. ஐயோ பானி என்ன ஆயுஷ் பேசுற? இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பேசுறது புரி. ஏய், ஷாலு, ஏய், கையேடு. அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, ரிஷி ப்ரோக்கு அஃபேர் இருக்கு. அவரோட ஒர்க்கோட, அவர் ஒரு ஒர்க்கஹாலிக். ஒர்க் தான் அவரோட உலகம். அம்மா அப்பா எல்லாமே அவருக்கு ஒர்க் தான். எல்லாமே அதான். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மலிஷ்காக்கும் தெரியும் தான் நான் சொல்ல வந்தேன். அப்பனா நீ விளையாடிட்டு இருக்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, விளையாட்டுக்கு சொன்னீனா செம்ம அடி வாங்குவேன். நான் விளையாடல, நான் ஒன்னும் விளையாடல, நான் சீரியஸா தான் சொல்றேன். அண்ணி, அண்ணிமா, நீங்க சோகமா இருந்தீங்களா? அதான் உங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணேன். கொஞ்சம் சிரிங்களேன். அக்கா நான் சொன்னேன்ல. நானும் தான் சொன்னேன். அதோட உனக்கு தெரியும்ல மாமா எதுக்கு அப்படி பண்றாரு. எனக்கு தொல்லை கொடுக்கறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, அதான் எதுக்காக அப்படி பண்றாரு. அந்த தொல்லையோட சேர்த்து தலைவலியும் கொடுக்கறான். அக்கா அக்கா அதெல்லாம் இல்ல. அட கடவுளே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா இவங்களுக்கு மட்டும் தெரியாது. அப்படிதானே? correct. கரெக்ட். ஓ, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். மலிஷ்காக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? இந்த பொண்ணால தான் எனக்கு பிபியே எகுறுது. ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்க போனான்னே தெரியல. என்ன நீ நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க? மூஞ்சியை இப்படி வச்சுக்கிட்டு கரிஷ்மா நீல முன்னாடி இப்படி நிப்பியா? நீ நீ பென்ட்ரைவை பார்க்க போனல, அது உனக்கு கிடைச்சதா இல்லையா? அந்த பல்வேந்தர் அவன் என்ன ஏமாத்திருக்காமோ? இதுல புதுசா என்ன இருக்கு? உன் அப்பா உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தாரு, ஜாகிரதையாருன்னு சொன்னாருல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன ஏமாத்தினது கிடையாதுமோ. ஆனா இன்னைக்கு முதல் முறையா பண்ணிருக்கான். அப்போ உன் அப்பா தப்பாவா சொன்னாரு? அங்கிள் இதுல நானும் ஏறி உட்காரவா? டேய் செல்லக்குட்டி, இது மைதானமும் இல்ல, இது ஊஞ்சலும் இல்ல. போ போ, உள்ள போட. இவங்க எல்லாருக்கும் நான் கோமாளி மாதிரி தெரியணும் போல இருக்கு. ஓ காட், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாம அவனுக்கு எதிராக பிளான் போட ஆரம்பிச்சோம்ல, அதுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். நாம அவனை பலிக்கடா ஆக்க பார்த்தோம், நாம அவனை கொல்ல பார்த்திருக்கோம். இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான். அதோட அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் எனக்கு ஒரு பென் டிரைவ் கொடுத்தான்ல, அது காலியா இருக்கு, எம்டி, அதுல எதுவுமே இல்ல. வாட்? எஸ், என்ன பண்றதுன்னே தெரியல மோம். இந்த பென் டிரைவ் காலியா இருக்குன்னா ஆக்சுவல் பென் டிரைவ் எங்க இருக்கும்? பென்டிரைவா? இந்த பென்டிரைவ் எங்க இப்படி வந்தது? யூ மீன் ஆக்சுவல் பென்டிரைவை கொடுக்கவே இல்லையா? ஆமா மாம், பல்வேந்தர் நம்மள ஏமாத்திருக்கான், சீட் பண்ணிருக்கான். அவன் ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஏன் நம்மள ஏமாத்த பார்க்கறான்னு புரியவே மாட்டேங்குது மாம். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாம். அவன் என் கழுத்துல தூக்கு கயிறு சுத்திட்டான். அவன் எப்ப வேணாலும் அந்த கயிறை மேல இழுத்துருவான் மாம். நான் கண்டிப்பா தொங்கி இல்ல சாகதான் இல்ல போறேன். மலிஷ்கா, அப்படி நடக்காது. இல்ல, அந்த அளவுக்கெல்லாம் அவனுக்கு தைரியம் கிடையாது. என் பொண்ணை தொட்டு காட்டட்டும். அண்ட் யூ, நீ பல்வேந்திர பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு மாம். அவன் கையில ஆதாரம் இருக்கே, ஆனா பயப்பட வேண்டாம்னு சொல்றீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அவன் என்ன வேணா பண்ணுமா, எல்லாத்தையும் தலைக்கீழ மாத்திருவான். மாம், எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நீங்களும் அப்பாவும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. வாட்? நாங்களா? நீங்களே தான். அட, இந்த பல்வேந்தர் இதெல்லாம் எதுக்கு பண்றான்? ஏன்னா நீங்க போட்ட பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மாம், ஐம் டெல்லிங் யூ, இந்த பல்வேந்தர் மாதிரியான ஆட்களை கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும்.
நாம இவங்கள ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணாதான் நமக்கு ஆயுதமா பயன்படுவாங்க, இல்லனா நமக்கு எதிரான ஆயுதமா மாறிடுவாங்க. ஐம் டெல்லிங் யூ மோம், இன்னைக்கு பல்வேந்தர் எனக்கு எதிரா ஒரு ஆயுதமா மாறிட்டான் பாருங்க. முட்டாளா இருக்கான். எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணுவானோ? அம்மா, எனக்கு எதிராக ஒரு பெரிய ஆதாரம் இப்ப அவன் கையில இருக்கு. எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். அதோட அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்கோ கடவுளுக்கு தான் தெரியும். பல்வேந்தர் என்ன பிளான் போடுறான்னு கூட தெரியல. இவன் கண்டிப்பா தப்பு பண்ணதான் போறான். ஐ எம் டெல்லிங் யூ தட். கொஞ்சம் உங்க போன் கொடுங்களேன், நான் அவனுக்கு போன் பண்றேன். ஆனா போனை கொடுங்க, என் போன் உடைஞ்சு போயிருக்கு. ரிஷி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தப்போ அவன் இங்க தானே படுத்து தூங்கிட்டு இருந்தான். சரி, வாஷ்ரூம்ல போய் பாக்குறேன். ரிஷி, இன்னும் வாஷ்ரூம்ல கூட காணோம். ரிஷி, இவன் திடீர்னு எங்க போனா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அனாவசியமா அவன் மேல கோவப்பட்டுட்டேன். வாய்க்கு வந்தது வர பேசிட்டேன். நான் இவ்வளவு எல்லாம் பேசிருக்க கூடாது. ஆயிஷு ஷாலும் சரியா தான் சொன்னாங்க. என்ன பொறாம பட வைக்கிறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றான். நானும் தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் முதல்ல எதுக்கு இவ்வளவு எல்லாம் யோசிச்சேன்? எதுக்கு? ரிஷி, ஐம் சாரி. ப்ளீஸ், நீ இந்த கோவத்தெல்லாம் விட்டுட. இந்த சண்டை எல்லாத்தையும் மொத்தமா நிப்பாட்டிடலாம். இங்க பாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆமா, இப்ப நான் உன்னை தேடிதான் இங்க ஓடி வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ தான் வந்திருக்கணும். நீ தான் ஓடி வந்திருக்கணும். ஏன்னா நான் கோவத்துல இருந்தேன். ஆனா ஆனா இங்க பாரு, நானே உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால நீ சீக்கிரமா திருப்பி வந்துரு. எங்க போன? இதுல என்ன இருக்கு? சாமான் தான், வேற என்ன? என்ன சாமான்? பட்டாசு கொண்டு வந்திருக்கேன். இதை கொளுத்த வேண்டாமா? கிளம்பு, கிளம்புப்பா. அப்படியா? உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஓகே, பர்ஃபெக்ட். அப்போ கொஞ்ச நேரத்துல ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு லாங் டிரைவ் போலாம். உண்மையிலே ரிஷி என்ன வெறுப்பேத்திட்டு தான் இருந்திருக்கான். எனக்கும் அது இப்பதான் புரியுது. ஆனா அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணான்? அதோட நான் ஏன் பொறாமப்படணும்? என்கிட்ட இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் இல்லையே. இல்ல, இதுக்கெல்லாம் ரிஷி கிட்ட பதில் இருக்குமா? அவன் இதை பத்தி என்கிட்ட சொல்லுவானா? ஆனா இதெல்லாம் அவன் எப்ப சொல்லுவான்? ரிஷி, நீ எங்க இருக்க? இது என்னது? கையி உனக்கு 2, எனக்கு 2. இது என்னது? அட பட்டாசு செல்லப்பா, வேற என்ன இருக்க போகுது? ஐயோ ரிஷி, நீ எங்க போயிட்ட? எனக்கு இங்க எதுவுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ப்ளீஸ், நீ என்கிட்ட வந்துரு. நான் உன் மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ எங்க போன? உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது. நாம 2 பேருமே பேசாம கொஞ்ச நேரம் தானே இருந்தோம். ஆனா அது ரொம்ப நேரம் மாதிரி. நாம 2 பேரும் பேசாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்பி வந்துரு ரிஷி. எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. இப்ப எதுக்கு தேவையில்லாம பாக்குற? அடங்குறியா நீ? மரியாதையா சொல்றேன், போயிடு. அடுத்தவன் வேலையில தலையிடாத. சிலைய வாங்க சொன்னது யாரு? வீரேந்தர் தான் சொன்னாரு. அவரு வரட்டும், அவருக்கு நான் காட்டுறேன். நீ வாயை மூட்டு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இது சிலையே இல்ல. அவருக்கு சிலை தேவைப்பட்டுச்சுன்னா வீரேந்திர சார் என்கிட்டயே சொல்லியிருப்பாரு. புரியலையா? இது ரிஷி சார். இவரை கொன்னுட்டியா? அவன் இன்னும் சாகல, ஆனா நீ செத்துருக்க. பாக்குறியா? இவரையே இங்க கொண்டு வந்த? நிம்மதியை கொடுக்க போற. இவருக்கா?
உனக்கு என்னடா பிரச்சனை ஆ? நீ ஏன் எல்லாத்தையும் தலையிடுற? ரிஷி சார் ரொம்ப நல்லவர். நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆயுஷ் சார் கிட்ட நான் சொல்லிடுவேன். யாருக்கிட்ட? ஏய்! இது என்னடா வம்பா போச்சு? இவன் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவானே. இதனால என் கனவு பழிக்காம போயிடும். ராவண எரியத்தான் போறான், ரிஷியும் எரியணும். ஏதாவது பண்ணி ஆகணும். இவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. இப்ப எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றான். ச்சே, வந்துட்டான். அவன் கட் பண்ணிட்டான். இருங்க, நான் அவனுக்கு திரும்ப கால் பண்றேன். மறுபடியும் கட் பண்றான். ச்சே. இந்த பல்வீந்தர் சரியான தெரு பொறுக்கி. இவன் உண்மையிலேயே பெரிய தலைவலியா இருப்பான். இவன் கண்டிப்பா என்ன அழிக்க தான் போறான். இவன் என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான். என் வாழ்க்கையவே இவன் அழிச்சிருவான் மாம். நான் சொல்றேன் பாருங்க. ஐ ஹேவ் நோ ஐடியா வாட் டு டூ. பிரபு, ராவணன் தாய் சீதையா அசோகவனத்துல வச்சிருக்கான். நாம எதற்காக காத்திருக்கணும்? நாம உடனடியாக இலங்கையை தாக்கலாம், அண்ணியை கூட்டிட்டு வரலாம். பொறுமை லக்ஷ்மணா, அமைதியாயிரு. எந்த முடிவையும் நம்ம கோபத்துல எடுக்க கூடாது. ஆயுஷ் சார், எங்கடா அவனை கூப்பிடுற? சார் இங்க பாருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கல, கூப்பிடாத. மெதுவா மெதுவா. அண்ணா, என்னன்னாச்சு? நல்ல வேளை உங்களை நான் பார்த்துட்டேன். சரி, என்னாச்சு? அட பாவி மவன, லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறியா? அவ எதுவும் உளரக்கூடாது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. இவனை எங்கே கொன்னு போட்டுடலாமா? லக்ஷ்மி கிட்ட எதையும் இவன் உளறி வைக்க கூடாது. அங்க என்ன? அங்க அங்க யாராச்சும் உங்களை ஃபாலோ பண்றாங்களா என்ன? நீங்க பாருங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் நான் இங்க வந்துட்டேன் இல்லையா? நீங்க பயப்படாதீங்க, சரிங்களா? சொல்லுங்க, அங்க யாரு இருந்தாங்க? ஒரு ஆளு நெருப்பு. ஓ மை காட், நெருப்பு. என்னப்பா எஃப்எம் ரேடியோ என்ன கிருகிருன்னு சுத்துதா? நல்ல வேளை நம்ம அணைச்சிட்டோம். ஆனா இங்க எப்படி நெருப்பு வந்துச்சு? நானும் அதான் யோசிச்சேன். அதானே, நெருப்பு பிடிக்கிற மாதிரி வேற எதுவும் இங்க இல்லையே. அது ஒயர் ஸ்விட்ச் அது மாதிரி எதுவும் இல்ல. கண்ணாடியும் இல்ல. இல்ல சரி, இருக்கட்டும். எது எப்படியோ, யாருக்கும் ஒண்ணும் ஆகல. இதுவே போதும். இட்ஸ் ஓகே. ஆயுஷ், அது வந்து சுப்பு அண்ணன் ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. அவர் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தாரு. என்ன? ஆமா, அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள இந்த நெருப்பு பார்த்ததும் நான் அப்படியே இங்க ஓடி வந்துட்டேன். ஒரு நிமிஷம், சுப்பு அண்ணன் ஏதோ சொல்ல வந்ததுக்கும் இந்த நெருப்பு பிடிச்சதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? கனெக்ஷனா? கண்டிப்பா எதுவும் சொல்ல முடியாது. என்னாச்சு? என்ன? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஒரு சின்னதா நெருப்பு தான் புடிச்சிச்சு. ஆனா அது அணைச்சாச்சு. ஆனா இங்க எப்படி நெருப்பு வந்துச்சுன்னு தான் தெரியல. யாருக்கும் ஒண்ணும் ஆகல. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி, ரிஷி எங்க? நேரம் நெருங்கிடுச்சுல. நான் போய் பார்த்துட்டு வரேன் மாமா. நான் போய் கூட்டு வரேன். போங்க, நான் கூட்டு வரேன். போய் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். வா ஷாலு, போலாமா? அப்ப அது வா ஷாலு, நம்ம எல்லாரும் போலான்னு. எல்லாருமா? ஓகே மாமா. வாமா போலாம். என்ன திங்குறான்னு தெரியல. சரி, எப்படியே இவன் வேலையை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த வேலையை கவனிக்கணும்.
நேரம் நெருங்குது. அதுக்குள்ள இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த நெருப்பால யாருக்கும் எதுவும் ஆகல. உண்மையை சொல்லணும்னா நான் பயந்தே போயிட்டேன். ரிஷி எங்க? ரிஷி இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணும்ல. நேரத்துக்கு வான்னு அவன் கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன். நீ கவலைப்படாத நீலம், கண்டிப்பா டயத்துக்கு வந்துருவான். ஆனா முகூர்த்தத்துக்கு முன்னாடி அவன் இங்க இருக்கணுமே. மாமா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமா நான் அவன் போறேன். இங்க எங்கேயாவது தான் இருப்பான். இங்கதான் இருக்கானா எதுக்காக வரல? இந்த மாதிரி முகூர்த்த நேரம் எல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு அவனுக்கு தெரியும்ல. அதுவும் தசரா அன்னைக்கு. இனியும் நம்மளால நேரத்தை தள்ளி போட முடியாது. நீ கவலைப்படாத. முகூர்த்த நேரத்துக்குள்ள அவன் வரலன்னா என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. அப்படி ஆகாது, வந்துருவான். நல்லா கேட்டுக்க. ஒருவேளை ரிஷி நேரத்துக்குள்ள வரலன்னா நீதான் ராவணனை வதம் மாமி, பண்ண. நான் தான் சொல்றேன்ல, நீதான் செய்யணும். அவ்வளவுதான்.